நமஸ்காரம். மணி சாஸ்திரிகள். பீஷ்மாஷ்டமி உங்களுக்கு தெரியும். பீஷ்மாஷ்டமியில் எல்லாரும் அப்பா இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்கள் எல்லாரும் அர்க்கியம் கொடுக்கறது அப்படிங்கிறது பல நூற்றுக்கணக்கான வருஷமாக பழக்கத்தில் உள்ளது. ஏனால் பீஷ்மர் பிதாமகர் அவர்தான் இந்த உலகத்துக்கு தர்ம சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தார். நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், ராஜா லோகத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணும், இது எல்லாமே முள்படுக்கையில் படுத்துன்றிருந்து தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணம் வர வரைக்கும் தர்மசாஸ்திரம் போதிச்சுருந்தார். அப்பேற்பட்ட பீஷ்மர் பிதாமகர், அவர் பிதாமகர்னு சொல்கிறோம், அப்பாவுடைய அப்பா, தாத்தா நமக்கெல்லாம். அப்பேற்பட்ட பிதாமகர் நித்திய பிரம்மச்சாரி. அது பூர்ணமாக பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர். அவர் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் விடாத செஞ்சவர், வேலை தவறாமல் செய்தவர். அவருக்கு புத்திர பாக்கியாதிகள் கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கலே புத்திர பாக்கியம் கிடையாது. ஆனால் பகவான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தாருங்கிறது வேறே. அப்பேற்பட்ட அந்த பீஷ்மர் பிதாமகருக்கு நம்மளெல்லாம் புத்தர்களாக இருந்து, நம்மெல்லாம் குழந்தைகளாக இருந்து, அந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அவருக்கு தர்ப்பணம் அர்க்கியம் கொடுத்தால் அவருடைய அனுகிரகத்தினால நம்ம குழந்தைகளும் நம்ம குலமும் நம்மளும் தழைக்கிறதுக்கு அவர் பூர்ணமாக ஆசீர்வாதத்தை பண்ணுவர் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட பீஷ்மாஷ்டமி எல்லாரும் இந்த அர்க்கியத்தை கொடுத்து அவருடைய அனுகிரகத்தை நம்மெல்லாம் அடையணும் அப்படிங்கிறதான பிரார்த்தனை. 2 மந்திரம் அமைச்சிருக்கேன். ஒன்று வேதத்தில் மூல மந்திரத்தில் பெரிவாள் எழுதியிருந்தது, இன்னொன்றும் இந்த பூஜாவிதானம் விரத பூஜாவிதானத்தில் பெரிவாள் சொன்னது தான். 2ம் சரிதான். ஆனாலும் இந்த 2 நீங்கள் தெரிஞ்சுட்டோ இன்னொரு 1/4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆக போகிறது. இந்த அர்க்கியத்தை கொடுத்துடணும். ஏன்னால் எள்ளு ஜலம் கொடுக்கணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கா. இதில் விரத பூஜா விதானத்தில் வெறும் அர்க்கியம்தான் சொல்லியிருக்கா. அதனால் 2 உங்கள் பார்வைக்காக எழுதியிருக்கேன், ஆடியோவும் போட்டிருக்கேன். ஆசீர்வாதங்கள். க்ஷேமமாக. பீஷ்ம தர்ப்பணம். இந்த பீஷ்ம தர்ப்பணத்தை அப்பா, பிள்ளைகள், பேரன்கள் எல்லாரும் இந்த தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. எள்ளு எடுத்து இந்த ஜலம் அர்க்கியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்கியத்தை போட்டிருக்கேன். அதோட அந்த தமிழ் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பூஜா விதான மந்திரத்தையும் போட்டிருக்கேன். 2 சொல்லி பூர்ண பலனை அடைஞ்சிக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட எள்ளு ஜலம் கொடுக்கிற மந்திரம். வையாகிர பாத கோத்ராய சாங்கிருதி பிரபராய ச அபுத்ராய ததாமி ஏதது சலிலம் பீஷ்மவர்மணே கங்காபுத்ராய சாந்தாய சந்தனோ பிரபவாய ச அபுத்ராய பீஷ்மாய பிரதாஸ்யே அகம் திலோதகம் இதம் அர்க்கியம். நிறைய எள்ளு ஜலத்தை விட்டுற வேண்டியான். இதமர்க்கியம் இதமர்க்கியம் இதமர்க்கியம். ஆசீர்வாதங்கள். தமிழில் கொடுத்துக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லறேன். வரும் ஜலந்தான் விட சொல்லிருக்கா. இதில் வையாகிரபாதி கோத்ராய சாங்கிருதி பிரபராய ச கங்காபுத்ராய
பீஷ்மாய ஆஜன்ம பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமः. 3 தடவை வரும் ஜலம். இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். அடுத்த ஸ்லோகம். அபுத்ராய ஜலம் தத்மி நமः பீஷ்மாய வர்மணே பீஷ்மः சாந்தனவः வீரः சத்யவாதி ஜிதேந்திரியः ஆபிஹி அத்பிஹி அவாப்னோது புத்திரபௌத்ரः உச்சிதாம் கிரியாம் பீஷ்மாய நமः. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். ஜலம் விடணும். வசூனாம் அவதாராய சந்தனः ஆத்மஜாய ச அர்க்யம் ததாமி பீஷ்மாய ஆபால பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமः. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். அவ்வளோ அர்க்ய ஜலத்தை முற்ற வேண்டியது.